வணக்கம் நண்பர்களே. ஒரு சமூகம், ஒரு பெயர், அதனால் அதற்கு பின்னால் இருக்கும் வரலாறு, சில சமயம் ஒரு சாம்ராஜ்யத்தின் கதையாக இருக்கும். நாடார் தென்னிந்திய வரலாற்றில் ஆழமாக பதிந்திருக்கும் ஒரு பெயர். இந்த பெயர் எதை குறிக்கிறது? இது ஒரு பட்டமா அல்லது நிலத்தை ஆண்டவர்களின் அடையாளமா? பாண்டியர்களின் வாரிசுகள் என்று அறியப்படும் இந்த சமூகத்தின் பெயரை சுற்றி இருக்கும் குழப்பங்கள், காரணங்கள் மற்றும் சமூக மாற்றங்கள் என அனைத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். உண்மையில் நாடார்கள் யார்? நாடார் என்ற பெயர் வருவதற்கு முன் இச்சமூகம் பெரும்பாலும் சாணார் அல்லது சாணார் என அறியப்பட்டது. வரலாற்று ஆய்வாளர்கள் இவர்களின் தோற்றத்தை பாண்டிய பேரரசரின் ஒரு முக்கிய பகுதியினருடன் தொடர்புபடுத்துகின்றனர். பாண்டிய மன்னர்களின் வீழ்ச்சிக்கு பின் இச்சமூகத்தினர் குறிப்பாக தென் தமிழ்நாட்டின் கடைக்கோடி பகுதிகளுக்கு புலம்பெயர்ந்ததாக கருதப்படுகிறது. இங்குதான் அவர்களின் பிரதான தொழிலான பனைமரம் ஏறுதல் மற்றும் பதநீர் எடுத்தல் முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த தொழில்தான் சாணார் என்ற பெயருடன் பிணைந்திருந்தது. ஆனால் இது அவர்களின் முழு அடையாளமா? நாட்டை ஆண்ட வம்சாவளி எப்படி இந்த தொழிலை நோக்கி நகர்ந்தது? இங்குதான் நாடார் என்ற பெயரின் பிறப்பிடம் முக்கியத்துவம் பெறுகிறது. நாடார் என்ற பெயரின் மூலம் ஆழமானது. இது வெறும் ஒரு சமூக பெயர் அல்ல, இது ஒரு பட்டப்பெயர். இதன் மூலச்சொல் நாடு பிளஸ் ஆழ்வார், நாடாழ்வார். நாடு என்றால் நிலம் அல்லது பிரதேசம், ஆழ்வார் என்றால் ஆள்பவர் அல்லது தலைவர். அதாவது நாடார் என்றால் நிலத்தை ஆண்டவர்கள் அல்லது நிலக்கிழார்கள் என்று பொருள். பாண்டிய பேரரசு வலிமையாக இருந்தபோது இச்சமூகத்தில் ஒரு பிரிவினர் நிலப்பகுதிகளை நிர்வகிக்கும் பொறுப்பில் இருந்திருக்கிறார்கள். இதுபோல கேரள பகுதிகளில் நாடாழ்வான் என்றும் தமிழ்நாட்டில் நாடார் என்றும் இந்த பட்டப்பெயர் நிலைபெற்றது. தென்னிந்தியாவில் உள்ள பழங்கால கல்வெட்டுகளில் நாடார் அல்லது அதனுடன் தொடர்புடைய பெயர்கள் நில உரிமையாளர்கள் அல்லது பிராந்திய தலைவர்களை குறிக்க பயன்படுத்தப்பட்டுள்ளன. இது பிற்காலத்தில் நடந்த சமூக மாற்றங்களால் மறைந்து போன ராஜரீக தொடர்பை காட்டுகிறது. 19ஆம் நூற்றாண்டில் சாணார் சமூகத்தினர் சமுதாய ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பல ஒடுக்குமுறைகளை சந்தித்தனர். இந்த ஒடுக்குமுறைகளை எதிர்த்து போராடி இழந்த சமுதாய அந்தஸ்தை மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயம் உருவானது. இங்குதான் நாடார் மகாஜன சங்கம் போன்ற சீர்திருத்த அமைப்புகளின் பங்கு முக்கியத்துவம் பெறுகிறது. 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் தங்கள் பண்டைய பட்டப்பெயரான நாடார் என்பதை அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்த தொடங்கினர். இந்த பெயர் மாற்றம் வெறுமனே ஒரு சொல்லின் மாற்றம் அல்ல, இது ஒரு சமூக அடையாளத்திற்கான புரட்சி. இதன் மூலம் இச்சமூகத்தினர் கல்வி, வர்த்தகம் மற்றும் அரசியல் துறைகளில் அபார வளர்ச்சி அடைந்தனர். வர்த்தகத்தில் ஏற்பட்ட முன்னேற்றத்தால் நாடார் சமூகம் மெல்ல மெல்ல வலிமை பெற்றது. அவர்கள் தங்களின் வணிக வெற்றியை சமுதாய வளர்ச்சி மற்றும் கல்விக்காக முதலீடு செய்தனர். நாடார் சமுதாயத்தின் வளர்ச்சிக்கு பல மாபெரும் தலைவர்கள் தங்கள் வாழ்வை அர்ப்பணித்துள்ளனர். குறிப்பாக பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பங்கு மிக முக்கியமானது. அவர் இச்சமுதாயத்தின் அரசியல் அடையாளத்தை உச்சத்திற்கு கொண்டு சென்றார். கல்வி தந்தையாக அறியப்படும் அவர் ஒட்டுமொத்த தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் தனது சமுதாயத்தின் பின்னணியில் இருந்து உச்ச சக்தியாக இருந்தார். அதுபோல சிவந்தி ஆதித்தனார் போன்ற ஊடக மற்றும் வர்த்தக ஜாம்பவான்கள் இச்சமுதாயத்தின் தற்கால அடையாளத்தை பலப்படுத்தினர். நாடார் என்ற பெயர் இன்று கல்வி, வணிகம், சமூக மேம்பாடு ஆகியவற்றின் அடையாளமாக நிற்கிறது. இந்த மாற்றம் வெறும் 50 அல்லது 100 ஆண்டுகளில் நடந்தது அல்ல, பல நூற்றாண்டு கால போராட்டத்தின் விளைவு. நாடார் என்ற இந்த ஒரு பெயர் பாண்டியர்களின் சிதறிய வாரிசுகளின் கதையையும், ஒடுக்குமுறையை எதிர்த்த போராட்டத்தையும், வர்த்தகம் மூலம் சமூக அந்தஸ்தை மீட்டெடுத்த வெற்றியையும் சொல்கிறது. பெயர் காரணம் ஒருபுறம் இருந்தாலும் ஒரு சமூகம் எவ்வாறு தன்னைத்தானே செதுக்கி கொண்டு வரலாறு படைக்க முடியும் என்பதற்கு நாடார் சமூகம் ஒரு தலை சிறந்த உதாரணம். இந்த வீடியோவில் நீங்கள் பெற்ற தகவல் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன்.